அதான் ஈஸியா ஜாமீன்ல வந்துட்டேன். கேஸ ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன். அது முடியறதுக்கெல்லாம் 20 வருஷம் ஆயிடும். அதுக்கு மேல கூட ஆகலன்னா பாரு. ஏன் தீர்ப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு அத இழுத்தடிக்க முடியும். உன்ன மாதிரி ஆளுங்க வெளியில இருந்தாலும் ஜெயில இருந்தாலும் செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கான தண்டனைய கடவுள் கொடுப்பாரு. அட அட அட, என்ன தத்துவம் என்ன தத்துவம்! இந்த மாதிரி தத்துவத்தெல்லாம் ஆட்டோலயே எழுதி வைக்கலாமே. ஏன் துளசி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா இறந்துட்டாராம். அத கேட்ட மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா? பாவம், அல் பாய்ஸ்லயே போயிட்டாரு. திவ்யா, துளசி ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா சாவுக்கு என்னால வர முடியல. ஒரு 10 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்தவா? அவ்வளவுதான், மௌன அஞ்சலி செலுத்திட்டேன். நான் வெளியே வந்துட்டேன்ல. இனிமே உன் மனசும் நிம்மதியா இருக்காது, உன் அப்பா ஆத்மாவும் சாந்தி அடையாது. இங்க பாரு, நம்ம ஆட்டம் எல்லாம் இனிமே வேற லெவல்ல இருக்கும். உன் மாமனார் எலெக்ஷன்ல நிக்க போறாராம். அவரு டெபாசிட் கூட வாங்காம காலி பண்ண வைக்க போறேன். அதுக்கு காரணமே உன்னோட ஜாதகம்னு அந்த குடும்பத்தை நம்ப வைப்பேன். உன் புருஷனை உன்கிட்ட இருந்து மொத்தமா பிரிப்பேன்.